நம்ம கதையில தான் படிக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சரி. ஆனா சொன்னா உடனே கொலை போடுவாங்க. சரி இப்ப போடுவாங்களான்னு பாப்போம். மாவட்ட பெண்கள் சொல்லியாச்சுன்னு கொலை போடுறதுக்கு பரவாயில்லை. அடே அப்பா. சரி இப்ப சட்டம் வருதானே கொலை போடுங்க பாப்போம். நாய போடுங்கம்மா ஒரு குலவ. நீங்க பொன்னான மணி குலவ. ஏ முக்கா முக்கா மூணு நேரம். முதற் குலவ போடுங்கம்மா. இன்னும் ஒரு குலவ. இருகரையும் பெருகி வர. சாஸ்தாவி ரெண்டாரண்டு. இன்னும் ஒரு குலவ. நாய இட்ட வாயு புச்சரிய. அரிக்கும் சிவனுக்கும் அரிகிற உத்திரனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுடனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமியாடி வெள்ளி கைலாசத்தி ஆடி வெள்ளி கைலாசத்தி ஆடி பெண்ணால் முடி உலங்க யாரெல்லாம் கொலுவிருந்தா அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார். இந்திரலோகம் தன்னடியில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார். சத்தியலோகம் தன்னடியில சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார். வைகுண்ட லோகத்திலே பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவசுடனை கொலுவிருந்தார். பவசுடனை கொலுவிருந்தார். முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்திய நம்முலத்திய அழகு கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முனிவரோடு அஷ்டனுக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் இவ கையில கொலுவிருந்தார். அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு என்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனும் அன்புகுளி சந்திரனும் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கரை கண்ட பகவானே தேவலோக ரம்பையர் நடனம் ஆடுவார். ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார். ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடுவார். மேனகையா வருவார் மிருதங்கமும் போடுவார். சரஸ்வதி வருவார் சங்கீதங்கள் பாடுவார். அம்மா சங்கீதங்கள் பாடுவார். அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல்
போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பு பெரிய உயிர் மத யானையை படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அகில உலகம் 56 தேசத்தையும் உண்டு பண்ணார். அப்போ படைத்த அப்படியா? அப்போ இதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இந்த பூமியில 84 லட்சம் ஜீவஜந்துகள் நடக்கு. இந்த உலகத்திலே நாமளுடைய கண்ணுக்கு தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்டது உயிரினம் இருக்கு. நாம நடக்கும் ஒரு தடத்தில் கூட ஒரு உயிர் இருக்கு. ஆமா அம்மா, நம்ம தெரியாம அதை மிதிச்சு கொண்டுட்டு போயிருந்தோம். பிறகு ஆமா, ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. அப்ப இந்த ஆண்டவன் இப்படி உயிரினங்களை எல்லாம் படைத்த உலகத்தில் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை படைத்தார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 30 நாளிகைக்கு 12 மணி நேரம். நீ நல்லா படிச்சவர்ல, அதான் கேட்ட உடனே கரெக்டா சொல்லிட்டாரு. 30 நாளிகை என்று சொன்னா அதுதான் 12 மணி நேரம். சரி. 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். 24 hours. 24 hours. வாட்டர் வேண்டியதான வீட்டுல தண்ணி இல்லன்னா இப்படி 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுது. அதிலே பகலெல்லாம் ஆண்டவன் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாமே நாமல் உழைத்ததனாலே ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை கொடுத்தார். நமக்கு ராத்திரியும் தெரிய மாட்டுக்கு, பகலும் தெரிய மாட்டுக்கு. ஒரே தொழில். நமக்கு ராத்திரிக்கும் வேலைதான், பகலுக்கும் வேலைதான். நம்மலாம் தூங்கி ஏகப்பட்ட நாளாகி போச்சு. எப்பதான் தூங்கவோ தெரியல. அதை பத்தி என்ன இருக்கு? கிடைக்கணும் தூங்கிட வேண்டியதான். கிடைக்கல அப்ப பிறகு சும்மாவா கிடைக்கும்? அதனால தூங்குக்கு நேரம் கிடைக்கும்போது தூங்கிட. நம்ம எவ்வளவு பாடுபட்டு நம்ம எவ்வளவு பாடுபட்டு நம்ம உழைக்கிறோமோ ஆண்டவன் நமக்கு அதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுப்பார். அதனால நம்ம சங்கடமே படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. உழைக்கிறதுக்கு ஆண்டவன் கடைசி வரைக்கும் எனக்கு உழைக்கிறதுக்கு ஆண்டவன் கெதி கூட ஆண்டவா அப்படின்னு கேட்கணும். உடம்புல தைரியத்தை கூட ஆண்டவா, எனக்கு வயசு தோட்டம் மாறாம இளமையா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு கும்பிடணும். பாலுதாயா பொங்கும், பச்சை தண்ணி பொங்குமா? கொதிக்கத்தான் செய்யும். நம்ம உனக்கு இந்த வயசுக்கு மேல நீ இளமையா இருக்கணும்னா எங்கிட்ட இருக்க? எனக்கு என்ன வயசு ஆகி போச்சு, 27 வயசு ஆகுது. வார கார்த்திகை வந்தா 28 பிறக்கும். அப்ப இந்த கார்த்திகையில 27 பிறந்துட்டோம். இந்த கார்த்திகையில 27 பிறந்திருக்கு. பரவாயில்ல. ஆமா, இது மண்டியில முடியலன்னா அது இளம் வழுக்க. அது சொன்ன மாதிரி புத்த நர உனக்கு. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் இரவென்றும் பகலென்றும் படைத்து உழைப்பையும் கொடுத்து ஊதியத்தையும் கொடுத்து ஓய்வையும் ஆண்டவன் அமலுக்கெல்லாம் கொடுத்து வருகிறார். அதிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டும்தான் 3 ஆசைகளை கொடுத்தாராம். மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை. இம்மூன்று ஆசையும் யாருக்கு இருக்கிறதோ அவர் மனிதன். இம்மூன்று ஆசையும் யாவருக்கு இல்லையோ அவர்தான் முனிவர். அப்ப இவ்விதமாகவே நாமளை படைத்து எண் சான் உடம்பை கொடுத்தார், நாமளுக்கு ஒரு சான் வயிற்றை கொடுத்தார்.
ஒரு சாண வயத்தை கொடுத்தாலும் அந்த ஒரு சாண வயத்துக்கு நம்ம எப்போதும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, எப்பவும் போடணும். அந்த சாப்பாட்டுக்கு தானே அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதானே கேட்டேன். ஆமா, எங்கேயாவது வேலை இருக்குமா, வேலை இருக்குமா, 10 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு சுத்திக்கிட்டு வாரோம். சரி, வேலை கிடைச்சாலும் அது தெரிய மாட்டேங்க. அதானே சரி. ஓரக்க சித்தர் ஆலயத்துக்கு வந்த உடனே அன்னதானம் அழகா நடந்துகிட்டு இருந்துச்சு. நல்ல சாப்பாடு போலுக்கு. ஆமா, 7 வகை கூட்டு, ஒரு அப்பளம், ஒரு பாயாசம். சரி, நாமலாம் 4 வாட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன்னாச்சு. சாப்பாடுனா போதுமே. அடே அப்பா, சூப்பர் சாப்பாடு. சரிதானே. இந்த விவரம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இங்க இப்படி சாப்பாடு நடக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, என் வீட்டுக்காரியை கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு பழுமாறதுக்கா? இல்ல, அவ வீட்டுக்காரி கொஞ்சம் அன்னதானம்னா விரும்பி சாப்பிடுவா. ஆமா, விவரம் தெரியாம போச்சு. அப்படியா? ஆமா, அடுத்த வருஷம் வரும்போது கூட்டு வரும். அடுத்த வருஷம் கண்டிப்பா கூட்டு. போன வருஷம் இப்படித்தான் சொன்னேன். இந்த வருஷத்துலயாவது கூப்பிட்டு வருவேன்னு பார்த்தேன். கணக்கு பார்த்தாரு. இங்க வந்ததுக்கு பிறகு சாப்பிட்டு சொன்னேன்னா அவ வீட்டுல இருந்தா சாப்பிடுவா, அவ கூட்டு வந்தா தானே சாப்பிடுவா. பசிட்டு கேட்ட கணக்கு பார்த்தாரு. ஆமா, இது ஒரு ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப பெருமைக்கு இங்க மேடையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அன்னைக்கு அப்படிதான் ஆஸ்பத்திரி போனேன். வயித்த வலி எனக்கு. சரி, போகும்போது டாக்டர் கேட்டாரு, என்ன அண்ணாச்சி உங்க வீட்டுக்காரம்மா நீங்க கூட்டு வரலாம்ல அப்படின்னாரு. எதுக்கு சார்? அது இந்த வயிற்றுவலியே போதும், தலைவலியும் சேர்த்து ஏன் கூட்டு வரணும் அப்படின்னு. அத மாதிரி அவ்வளவு எதுக்கு நம்ம கூட்டு வருது? அப்படி இருப்பதனாலே இந்த ஆண்டவனாகிய பகவான் நாமலை எல்லாம் இவ்விதமாகவே படைத்த நாமலுக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார், அவர் நாடு எங்கும் படி அளந்தார்.
வந்தார் என்று களைப்பாரி கொடுத்தார். இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் வீட்டுக்காரின்னா ஆண்டவனும் அப்படி படி இழந்தார், பார்வதியும் அப்படி பணிவிடை செய்தார். இப்ப நீங்க பார்க்க வேலைக்கெல்லாம் உங்களுக்கு பணிவிடை பார்க்க முடியாது. ஆமா, மதிப்பு இல்ல, தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தான் இருக்கு. ஏன்னா நீங்க பார்க்க வேலை அப்படி. ஆனா கைலாசத்திலே ஆண்டவனாகிய பகவான் பால் பழங்கள் எல்லாம் அருந்தி களைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களும் கையிலையிலே குழுவிருந்து வருகிறார். மறுநாள் பொழுது விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி, இந்த ஆண்டவன் இரேலு உலகம் எல்லாமே இறையிழந்து வருகின்றார். ஆனா நாமளுக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை இவர் வணங்கி வருகின்றார். அவங்க 2 பேரும் யாரு, ஏன் அவர்களை இவங்க வணங்க வேண்டும் அப்படின்னு சிவனை அழைத்து, இறைவா உலகம் எல்லாமே நீங்க படியிழந்து வாரீங்க, உலகத்துக்கே நீங்கள் கடவுளாகவும் இருந்து வாரீங்க. அப்போ உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை வணங்குகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு, ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, நான் உலகத்தை படைத்து பாதுகாத்து 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன். ஆன போதிலும் இந்த உலகத்திலே இரவும் பகலும் மரணம் என்று சொன்னால் அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காதம்மா. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். அப்படியா? அது எப்படி இந்த இறைவனின் கண்கள் 2ம் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியார் ஆதிசக்தி ஆண்டவனார் முன்னாலே ஈசனுக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பான், இருகரத்தை எடுப்பான். அம்மா ஈசன் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஈசனுக்கு தெரியாமல் பின்னால் வந்தா இறைவனின் திருக்கண்களை மறைத்தார். கடவுள் கண்ணை மறைச்ச என்ன ஆகும்? உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் மயமா இருக்கு. அப்ப உலகமே இருள்மயமாக இருந்த உடனே உலகத்து மக்களுக்கெல்லாம் துக்குமுகம் தெரியாமலே திணறி தவிக்கிறார்கள். அப்பந்தான் பார்த்தார் சிவபெருமான், என்ன பொம்பளை இந்த பார்வதி, இவளுக்கு எவ்வளவு விவரமா எடுத்து சொல்லிருக்கோம், துளியளவு நம்ம மேல இவன் நம்பிக்கை இல்லாம நம்ம கண்ணையே மறைத்து விட்டாளே. சிவன் கண்ணை மறைக்க உலகமே இருட்டா இருக்கு. அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் அப்படியே இருக்கிறது. எடுத்த பொருளும் தெரியவில்லை, வைத்த பொருளும் தெரியவில்லை, யார் எங்கு நிற்கிறார் என்றும் தெரியவில்லை. அப்ப உலகமே ஒரு மாயமாக இருந்த உடனே இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆண்டவன் பார்வதிக்கு முன்னால் வந்து உச்சி கண்ண திறப்பாரா, உச்சி கண்ண திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, நெற்றி கண்ண திறப்பாரா, நெற்றி கண்ண அங்கே நீண்ட ஒளி கொடுப்பாரா.
கண்டிருந்த அக்கினி பொறிகள் பறந்த அகிலமே ஒளிமயமா இருக்கு. அப்ப உச்சி கண்ணை அவர் ஆங்காரம் கொண்டு திறந்தார் பாருங்க. அதில் இருந்த அக்கினி பொறிந்த விழும்போது வீர சொரூபத்தோடு காளி அம்சத்திலே உச்சி கண்ணில் இருந்து ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆமா, ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர். அவ உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் உச்சினி மாகாளின்னு பேரு. அப்ப உச்சினி மாகாளி என்று பேர் நாமத்தை சூட்டி வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப சிவன் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பார்த்தேளா. அந்த அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாமல் சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி வேர்த்து விறுவிறுத்து காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு வருது வெள்ளம். சிவனுடைய வேர்வை துளி. அப்ப கடவுளுடைய வேர்வை பொறுக்காம இது உலகத்துக்கு போனா உலகத்துக்குலாம் அழிவு வந்து சேரும். ஏண்டா 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதில இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாக பெயர்நாமத்தை கொடுத்தார். சாமி ஒங்கும் சம்பாதி கப்பாதி